வணக்கம் மக்களே, நான் உங்கள் பாரதி. இந்த ப்ராக்டிகல் எக்ஸாம் முடிஞ்சுது மெட்ராஸ் ஹைகோர்ட்ல. அத பத்தி நெறைய குழப்பங்கள் இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. இந்த ப்ராக்டிகல் பண்ணும்போது எல்லாம் வந்து ஏதோ பண்றாங்க, கண் துடைப்புக்கு பண்றாங்க, கண்டுக்க மாட்றாங்க, அப்படி பண்றாங்க, இப்படி பண்றாங்க நெறைய பேச்சுக்கள் வந்தது. அதுல நேத்து ஒரு தம்பி கேட்டிருந்தாரு, "இந்த எக்ஸாம்லாம் சும்மா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வேலைக்கு போயிட்டான். அவன் காசு குடுத்து தான் போயிட்டான்." அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. அந்த அந்த கமெண்ட் கூட நான் கீழ போடுறேன். ஸோ அவர் யாருன்னுலாம் தெரிய வேணாம் சொல்றேன். ஏன்னா இதே மாரி ஒரு ஃப்ளாஷ்பேக் எனக்கு இருக்கு. 2019 படிக்க ஆரம்பிச்சு 22ல இந்த மாதிரி மெட்ராஸ் செக்யூரிட்டி எக்ஸாமில் வந்து ஜூனியர் பிலிஃப் போஸ்ட்டுக்கு நான் போட்டேன். கல்லூர் டிஸ்ட்ரிக்ட் போட்டேன். அப்போ 150 மார்க் தான் எக்ஸாமே. அந்த 150க்கு 24 போட்டிருந்தேன். அதில் சிவி லிஸ்ட் விட்டாங்க. அதில் 108 ரேங்க் வந்தேன். அந்த ரேங்க் வந்தோடனே பரவாயில்ல, நம்ம பாஸ் பண்ணிட்டோம், நம்ம லைஃப் செட்டில்டு, அவ்வளோதான், முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சி பல கனவுகளுக்கு வந்துட்டு சிவி அன்னைக்கு கூப்பிட்டாங்க. சிவி அன்னைக்கு போனேன். நம்ம இப்போ சிவி முடிச்சிருப்பீங்கல்ல, ப்ராக்டிக்கல் இப்போ ப்ராக்டிக்கல் வரதுக்கு முன்னாடி எல்லாருமே முடிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி சிவி எல்லாம் கூட செக் பண்ணாங்க. முடிச்சுட்டு நான் வந்துட்டேன். வந்துட்டு நான் எப்பயும் படிக்கிற கோவில் இதுதான். இதுதான் நம்ம இடம். இங்கே தான் நான் எப்பயுமே படிப்பேன். இங்கே தான் இருப்பேன்னு வச்சுக்கோங்க. ஒரு 6 வருஷம் இங்கே தான் இருந்தேன். அதான் இங்கே தான் படிப்பேன். ஸோ இங்கே வந்திருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சாயந்தரம் நேரத்தில் ஒரு ஃபேமிலியே வந்தாங்க. ஒரு ஒரு தம்பி ஒருத்தன் வந்தான், டக்கின்லாம் பண்ணி அவனும் வந்தான். அந்த ஃபேமிலியே வந்தாங்க. வந்து என்னப்பா படிக்கிறேன் என்ன சும்மா கேட்டாங்க. சரி நம்மளும் சும்மா இல்லாமல் நான் இந்த மாதிரி ரொம்ப நாளாக படிச்சுட்டு இருக்கேன். இந்த மெட்ராஸ் செக்யூரிட்டி எக்ஸாம் வந்து நான் பாஸ் பண்ணி இப்போ சிவி போயிட்டு வந்தேன். அநேகமாக வேலை கிடச்சிரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அவங்க ஒன்று சொன்னாங்க, ஆமாப்பா இன்னைக்கு தான் இவரும் போனார், ஒரு 5 லட்சம் பணம் கட்டிருக்கோம், இவருக்கு வேலை கிடச்சிருமாப்பான்னு என்ன கேட்டாங்க. நான் என்னமோ ஒரு பெரிய கோர்ட்டு ஜட்ஜி மாதிரியோ பெரிய ஆஃபீஸர் மாதிரியோ இல்லை வேலை கிடச்சிரும் நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன். பட் என்னோட மனநிலைமை அப்போ நம்ம போன தேர்வுக்கே வேற ஒருத்தவங்க வந்து பணம் கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இருந்த கஷ்டம் வந்து சொல்ல முடியாதுங்க. அப்படி ஒரு கஷ்டமாக இருந்தது. அதான் இப்போது அந்த கஷ்டம் திரும்ப வந்த மாதிரி இருக்கு எனக்கு. ஏன்னா இந்த எக்ஸாம் வந்து எல்லாருமே அப்படி தான் ஃபீல் பண்ணுறீங்க. இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் கண் துடைப்பு தான் இதை வந்து சரியான முறையில் பண்ணல அப்படின்ட்டு. ஆனால் அந்த எக்ஸாம் வந்து கால் லெட்ரு வரும்போது அதே அதே எக்ஸாம் நான் வெயிட் பண்ணியிருந்தேன். நம்ம பாஸ் பண்ணிட்டோம், என்னதான் அவங்க சொல்லிட்டு போனாலும் ஏதோ ஒரு பக்கம் நம்ம வேலைக்கு போயிடுமான்னு ஒரு எண்ணம் இருக்கும்ல. அந்த மாதிரி வெயிட் பண்ணும்போது பக்கத்துல ஒருத்தர் என்னோட 2 மார்க் அதிகமாக போட்டிருந்தாரு. அவர் ₹1 கூட செலவு பண்ணாமல் போயிட்டாருன்னு எல்லாருமே சொன்னாங்க. ஸோ அப்போ அது உண்மை தானே. இவங்க வந்து என்ன சொன்னாலும் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் செலவு பண்ணாமல் வேலைக்கு போயிருக்காருல்ல. அந்த மாதிரி தான் இதே ப்ராக்டிக்கலில் நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க. திரும்ப அடுத்த இன்டர்வியூ வரும்போது உங்களை சுற்றி நிறைய பேர் போவாங்க. அந்த மாதிரி நடக்க வாய்ப்புலாம் நிறைய பேர் போவாங்க. நீங்களும் அது ஒரு ஆளாக இருப்பீங்க. ஸோ கண் துடைப்புன்ற வார்த்தையெல்லாம் தூக்கி போடுங்க. மேலும் படிங்க. இந்த எக்ஸாம்லாம் திரும்ப வர்றது ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா இப்போ வந்துருச்சு. உடனே எல்லாரும் வந்து ஜூனியர் பிலிஃப் எப்போ வரும், ஓஏ எப்போ வரும் அப்படி நிறைய கேள்விகள் கேட்குறீங்க. அது எல்லாமே வரதுக்கு கண்டிப்பாக 2 வருஷத்துக்கு மேலே தான் ஆகும். இருக்கிற எல்லா இடங்களும் நிரப்பிட்டாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணுங்க. துருதுருன்னு ஓட வேண்டாம். நமக்கு அதுக்கான நேரம் வரும். நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க, வேலைக்கு போவீங்க, நம்புங்க. நன்றி.